ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆஜியோவில் ட்ரெஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி டெலிவரி ஆகி வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 2ன்னு இருக்குது. இதில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இது 1 2 3ன்னு இருக்குது. இதில் இதே மாதிரி இதுலேயும் 3 இருக்கும். ஆமாம், 1 2 3ன்னு இருக்குது. மொத்தம் 6 பீஸ் வந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்தோம்னா 6 பீஸ் வந்திருக்கு. இது எதுக்குன்னா, இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நம்ம சாரீலாம் நீட்டாக மடித்து உள்ளே வச்சோம்னா எடுக்க வசதியாக இருக்கும். ஜிப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஜிப்பு இருக்குது. அழகாக வச்சுக்கலாம். எப்படியும் நல்லா ஒரு 5 சாரி வைக்கலாம். வச்சு பார்த்தா தான் தெரியும். நல்லா அகலமாக தான் இருக்குது. நல்லா அகலமாக தான் இருக்குது. நான் வச்சு காட்டுறேன். இதோட ஜாக்கெட்டை அப்போ இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணி கூட வச்சுக்கலாம். 2 இது 3 இது 4. இதோட ஜாக்கெட்டுக்கு வந்து நானே ஆரி ஒர்க் பண்ணது. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது நான் பண்ண ஆரி ஒர்க். இதோட ஜாக்கெட்டை மடித்து உள்ளே வச்சுடுவோம். அஞ்சாவது சாரி நீட்டாக வச்சிட்டோமா. நான் 5 சாரீ வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா 2 சாரீ கூட வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. என் பொண்ணுக்கு காது குத்து. இந்த மாதிரி தூக்கிக்கலாம். இதை அப்படியே பீரோவில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இதை ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய சாரீ எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. சாரீலாம் இப்படி பார்த்துக்கலாம். சாரீ இந்த வழியாக அழகாக பார்த்துக்கலாம். எந்தெந்த சாரீ இருக்குன்னு நம்ம இதுலேயே பார்த்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்படி கை பிடிக்கிறதுக்கு 2 பக்கமே இருக்குது. இதை பீரோலேயும் நீட்டாக வச்சா எந்த சாரீ வேணுமோ எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்போது பாப்பாவுக்கு காது குத்து வருது. அப்போ ஊருக்கு நிறைய சாரீ எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. இதில் வச்சு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அயன் பண்ணால் இதுக்குள்ளே அழகாக இருக்கும். அங்கே போய் அயன் பண்ண முடியாது. இதிலே அயன் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா கசங்காமல் இருக்கும். அப்படி சூட்கேஸில் வச்சு அப்படியே எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 2 பெரிய கவுன் இருக்குது. அதை தனியாக நம்ம பேக்கில் வச்சாலும் நிறைய இடத்த பிடிச்சிக்கும். நான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வைக்க போகிறேன். இதே மாதிரி இன்னொரு புஃப்னு இருக்க கவுனையும் இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டால் நமக்கு நீட்டாக இருக்கும். ஒரு கவுன் வச்சுருக்கேன். இன்னொரு கவுனையும் இதில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி புஃபன் இருக்க கவுனெல்லாம் பீரோவில் வைக்கும்போது இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நீட்டாக ஜிப்பு போட்டு வச்சிட்டோம்னா அது அழகாக பீரோவில் இருந்துக்கும். இப்போ இதோட ரேட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 6 பீஸ் இருக்குது, 300 ரூபா. அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 50 ரூபா வரும். இது நல்ல ஒர்த்து தான். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு வந்து என்ன கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கட்டைப்பையெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த கிளாத்து தான் இதுக்கு இருக்குது.
ஜிப்புமே நல்ல 2 ஜிப்பு இருக்குது. இப்போ இந்த 2 கவுனும் இதுக்குள்ளே அழகாக அடங்கிடுச்சு. நம்ம பீரோவில் நீட்டாக வச்சிடலாம். இப்போ நான் இந்த பாக்ஸில் எல்லா சாரியுமே மாற்றிட்டேன் பீரோவில் இருந்ததை. நம்ம பீரோவில் இந்த பாக்ஸ் இல்லாதப்போ ஒன்று மேலே ஒன்று அடுக்கி சரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் வச்சோன்னே நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.